வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நேரம் நெருங்குகிறது. இன்னும் 2 மாதங்களில் நாட்டின் பொது தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தலில் 2 அணிகளாக கட்சிகள் களமிறங்குகின்றன. ஒன்று ஆளும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இன்னொன்று காங்கிரஸ் தலைமையிலான அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்த இந்தியா கூட்டணி. இந்த 2ம் தான் இப்போ களத்தில் பிரதானமாக நிற்கிது. அங்கங்கே உதிரி கட்சிகள்லாம் நிற்கிது, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. இந்த 2 அணிகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகின்றன. இப்போ தேர்தலுக்கு 2 மாதம் இருக்கும்போதே கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற பேரில் மக்கள் மத்தியில் இருக்கிற உண்மையான நினைப்பை அல்லது உண்மையான ஒரு நம்பிக்கையை சீர்குலைக்கும் முயற்சியில் சிலர் இறங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு பார்த்தோம். தமிழக அளவில் அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க. அதில் பாஜகவுக்கு 2வது இடம் என்ற ஒரு மாபெரும் பொய்யை மக்கள் மத்தியில் விதைக்க பார்த்தாங்க. அது ரொம்ப கேலிக்குரியதாக போயிட்டு அந்த சேனலையே மக்கள் புறந்தள்ளுகிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த செய்தி தொலைக்காட்சி ஒரு நகைப்புக்குரிய ஒரு செய்தி தொலைக்காட்சியாக மாறிடுச்சு. யாரெல்லாம் அதை நம்பினாங்களோ, யாரெல்லாம் அது நடுநிலையான ஒரு தொலைக்காட்சி நம்பினாங்களோ அவங்கெல்லாம் என்னடா இப்படி விலை போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. காரணம், பாஜக அணியில் அந்த தொலைக்காட்சி நிறுவனர் ஒரு கூட்டாளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அதனால் அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சு போச்சு. இப்போது 2வது கருத்து கணிப்பு வெளியாகுது. இதுவும் பாஜகவினுடைய நண்பராக திகழ்கிற முகேஷ் அம்பானியோட நியூஸ் 18 தொலைக்காட்சி தான் அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. இவர்கள் கருத்து கணிப்பு என்னென்னா, பாஜக என்ன சொல்லுது, நாங்கள் 400 இடங்களில் ஜெயிச்சு 3வது முறையாக அந்த மோடியை தான் பிரதமராக்குவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. சீமான் சொல்கிற மாதிரி ஓட்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது, ஓட்டு பெட்டி அவங்ககிட்ட இருக்குது, நோட்டும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது பணத்திலும் பலமாக இருக்காங்க. ஓட்டிங் மிஷின் எல்லா தில்லுமுழுகளையும் செய்ய சாத்தியமாக உள்ள ஓட்டிங் மிஷினும் அவங்க கண்ட்ரோல்லே இருக்குது. தேர்தல் ஆணையமும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் நம்ம நியாயமான தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொல்கிறது தான் முடிவாக அமையுங்கிறதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு வகையில் உண்மை அப்படின்னு தான் நம்ப வேண்டியிருக்கு. இப்போது நாடு முழுக்க என்ன மனநிலையில் இருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 அல்லது 3 வாரங்களாக வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நாடு முழுக்க எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு நாளுக்கு நாள் வலிமை அதிகரித்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் அவங்களுடைய செல்வாக்கு பெருகுகிறது. அதே போல் அவர்களுடைய கூட்டணி பலமாக ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது இந்த 3 வாரங்களாக வெளிவருகிற தகவல்கள். இப்போ இது பாஜகவுக்கு பெரும் உதறலை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மோடிக்கு இப்போ வடக்கில் வட இந்திய மாநிலங்களில் நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் தென் மாநிலங்களை குறி வச்சு தொடர்ந்து அவர் வர ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தமிழ்நாட்டுக்கே 5வது முறையாக அதை வரப்போகிறார். அதாவது எந்த ஒரு நல்லதும் செய்யாமல், கேட்ட எந்த உதவியும் செய்யாமல், பெரும் வெள்ளத்தால் மக்கள் அவ்வளோ பாதித்தாங்க, அவங்களுக்கு கூட எந்த நிவாரணமும் கொடுக்காமையே என்ன தைரியத்தில் திரும்ப திரும்ப இந்த ஆள் இங்கே வராருன்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு மோடியினுடைய தமிழக வருகை அதிகரிச்சிருக்கு. அதே போல் மற்ற தென் மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வடக்கு கைவிட்டாலும் தெற்கில் ஏதாவது தேருமா அப்படின்னு பார்க்குறது தான் அவருடைய நோக்கம் என்பது அரசியல் பார்வையாளருடைய கருத்து. ஸோ அந்த வகையில் மோடிக்கே நம்பிக்கை போயிடுச்சு, அந்த என்டிஏ கூட்டணிக்கும் நம்பிக்கை போயிடுச்சு. இந்தியா முழுக்க நமக்கு 150 இடங்கள் தேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே எழுந்துருச்சு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எதிரான ஒரு போக்கு இருக்கு இல்லையா, ஆளும் கூட்டணிக்கு எதிரான ஒரு போக்கு இருக்க, இந்த போக்கை மாற்றும் ஒரு உத்தியத்தான் இந்த கருத்து கணிப்புகளை இவங்க தொடர்ந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு நாடு முழுக்க எடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த தொலைக்காட்சி அறிவிச்சிருக்கு. அதன்படி பார்த்தா பாஜக என்ன சொல்லுச்சு, 400 இடங்களுக்கு மேலே ஜெயிப்புன்னு சொன்னாங்கல்ல, அந்த 400 இடங்களில் பாஜக ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து கணிப்பு. 100 இடத்தை தேர்னாலே பெருசுன்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் மக்களுடைய அந்த நினைப்பை மாற்றும் வகையில், அவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் இப்படி ஒரு கருத்து கணிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பாஜகவுக்கு 4லிருந்து 6 இடங்கள் கிடைக்கும், இந்த கட்சி 3வது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. இன்னும் கூட்டணி முடிவாகலை.
பாஜக கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரில, எத்தனை சீட்டு எல்லாருக்கும் ஒதுக்கி இருக்காங்கன்னு தெரில, இவங்க எத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்கன்னு தெரில. என்ன எதுவுமே முடிவாகலை. ஆனால் இப்போவே கருத்து கணிப்பு போடுறாங்க பாஜகவுக்கு இத்தனை இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாவற்றிலும் உறுதியாக நிற்கிற திமுக கூட்டணி, முதலிடத்தில் இருப்பது திமுக கூட்டணி. தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு, தொகுதிகள் எத்தனைன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் அவங்க அறிவிக்கலை. அவங்க கூட்டணி ஜெயிக்குமா இல்லை கட்சி எந்த கட்சிக்கு என்ன தொகுதின்னு முடிவு செய்யப்படாது, இல்லை யார் யார் இந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியாத மற்ற 2 அணிகள் அதிமுக அணி பாஜக அணி இவங்களுக்கு இத்தனை தொகுதிகள் கிடைக்கின்றாங்களே, இதில் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? தமிழ்நாட்டில் இந்த நிலமுன்னா இதே தான் மற்ற அனைத்து மாநிலங்களிலும் இதே லட்சணத்தில் தான் இவங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. எந்த மாநிலத்திலும் கூட்டணி முடிவாகலை, அதே போல் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதியாகலை. பல மாநிலங்கள் இன்னும் அறிவிக்கவே இல்லை. பல மாநிலங்கள் இந்த கட்சிகள் இதையெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. இதற்கிடையில் இவங்களே கருத்து கணிப்பு நடத்தி இத்தனை தொகுதி ஜெயிக்கும்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. இன்னும் பெரிய கிரீடம் எடுத்துன்னு போய் மோடி தலையில் சூட்டலை, அதை மட்டும்தான் பாக்கி. ஆக இது மிகப்பெரிய ஒரு மோசடி வேலை, மக்களை திசை திருப்புகிற ஒரு பணி. ஏன்னா மக்கள் அத்தனை பேரும் நம்ம இந்த முறை இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. 10 ஆண்டு இருந்து என்ன கிழிச்சாங்க, 10 ஆண்டில் ஒரு சாதனையும் செய்யலை. 10 ஆண்டில் மோடி செய்தது பொதுத்துறை நிறுவனங்கள் 45 நிறுவனங்களை விற்றது தான். இந்திய ரயில்வே அப்படிங்கிற மாபெரும் நிறுவனத்தை கெட்டு சீரழித்து அதை தனியாருக்கு தாரை வார்த்தது தான் இவங்கெல்லாம் செஞ்ச ஒரே சாதனை. இந்த லட்சணத்தில் இவங்க மக்கள்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. என்னென்ன சாதனை நான் செஞ்சேன், என்னுடைய ஆட்சியில் இந்தியா எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை. அதுக்கு அந்த மக்களுடைய இந்த நினைப்பை மாற்றுவது இந்த கருத்து திணிப்பில் தான் இருக்குது அப்படின்னு நம்பி இந்த வேலையை செய்கிறாங்க. தொடர்ச்சியாக இது 2வது கருத்து கணிப்பு. இன்னும் பல கருத்து கணிப்புகள் வரும். இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுவது யார் அப்படின்னு பார்த்தா கோடி மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மோடியினுடைய ஜால்ரா கழகத்தை எழுதுகிற பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் இணையதள நிறுவனங்கள் அவங்க தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. மக்கள் நினைப்புக்கு மாறான முடிவுகளை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்காங்க. இதை வெளியிடுவதன் மூலம் மக்கள் நினைப்பை மாற்றிடலாம். அந்த மோடியினுடைய இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை நம்மால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மூடத்தனமாக அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் விளைவு தான் இந்த கருத்து திணிப்புகள். இவை அத்தனையும் முறியடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா மக்களுடைய மனசு அப்படி. இப்போ இந்த 10 ஆண்டுகளில் மோடி செஞ்சிருக்கிற அராஜகம் என்ன, விலையேற்றம் எவ்வளவு, வேலையின்மை எவ்வளவு, பொதுத்துறை நிறுவனங்கள் தாரை வார்க்கப்பட்டது எவ்வளோ, இந்தியாவின் உலகின் மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லப்பட்ட இந்திய ரயில்வே எப்படி தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது, அதே போல் இந்தியாவின் ஒரே தேசிய விமான சேவையாக இருந்த ஏர் இந்தியா எப்படி குட்டிச்சவராக போச்சு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. பெண்கள் அந்த சிலிண்டர்களை கொண்டாந்து தெருவில் போட்டு இந்த சிலிண்டர் விலையை 2 மடங்குக்கு மேலே உயர்த்திட்டியே 10 வருஷத்தில் இதான் நீ செஞ்ச சாதனையா அப்படின்னு கேட்குறாங்க. பெட்ரோல் டீசல் விலையை 6 மாதத்தில் குறைச்சிருவேன், 6 மாதத்தில் பாதியை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அந்த 6 மாதங்களே கிடுகிடுன்னு ஏற்றி 2-3 மடங்காக ஏற்றுனது மட்டும்தான் இவங்க செஞ்சது. இப்படி சொல்கிறதுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அராஜகங்கள் இந்த ஆட்சியில் அரங்கேறி இருக்குது. இது நம்ம மோடிக்கு எதிராக சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை. சாதாரணமாக இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு எதிராக போயிடும். அதுவும் கொரோனா காலத்தில் நடந்த அக்கிரமங்கள்லாம் சொல்லி மாளாது, அவ்வளோ செஞ்சுருக்காங்க. எனவே மக்கள் தெளிவாக ஒரு முடிவெடுக்கும் நிலையில் அதை மாற்றும் முயற்சியாகத்தான் இந்த கருத்து கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். தங்கள் கருத்தில் கடைசி வரை தேர்தல் நாளன்று போய் அந்த பொத்தானை அமுக்க போகிறாங்களே அது வரைக்கும் உறுதியாக தெளிவாக இருக்கணும். இந்த நாடு நிச்சயமாக 3வது முறை மோடியை பிரதமராக ஏற்றால் இந்த நாடே காணாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரும் என்பதை மக்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.